ஹலோ गाइस நான் இப்படி உட்கார்ந்தாலே ஒருத்தன் போறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இத பேசுவோம். வீடியோ டெலிட் பண்ணு. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் ஸ்ட்ரீமர்னு தெரியும். தெரிஞ்சு என்கிட்ட பேசினாங்க. அடுத்த நாள் வந்து நான் கண்டென்ட்டா போட்டேன். வீட்ல அவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க. ஸ்ட்ரீமர்னு தெரிஞ்சு என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? ஏழுமலை நீ அந்த வீடியோவை டெலீட் கூட பண்ணியிருக்க வேணாம். ஒன்று அந்த வீடியோவை நீ ப்ரைவேட்டில் போட்டிருக்கலாம், இல்லை அர்ச்சிவில் போட்டிருக்கலாம், இல்லைனா அவங்க போஸ்ட்டை மட்டும் நீ எடிட் பண்ணியிருக்கலாம். அவங்க ரைட்ஸு அவங்களுக்கு பிடிக்கலனா எடுத்து விடுறது தான் கரெக்டு. சரி விடுங்க, நீங்க கேட்டீங்க டெலீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. டெலீட் பண்ணனா பண்ணேன். டெலீட் பண்ணிட்டாரு விட்டு போணுமா? யூடியூப்லயும் டெலீட் பண்ணுங்க, கிக் ஆப்ல அந்த லைவ் டெலீட் பண்ணுங்க. எனக்கு வந்து அன்னைக்கு 10 மெம்பர்ஷிப் கிஃப்ட் பண்ணாங்க. அதை டெலீட் பண்ண சொல்லிங்கன்னா அந்த 6500 ரூபாய் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த டென்ஷன்லாம் நான் என்ன பண்ண, திருப்பி ரீபோஸ்ட் பண்ணி விட்டாரு. ரீபோஸ்ட் பண்ணி விட்டாராம். ஏண்டா டே, நீ செல்ஃபிஷாக இருந்துட்டு உன்னோட லைஃபுக்கு அவங்க எப்படி போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த மண்ணிலேயே என்ன அது? சரி இதுல இப்ப என்ன பிரச்சனைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ்னு வராரு. யாரு? நம்ம கண்டாரோலி கார்த்தி, சைக்கோ ரைடர். திட்டு அவனை நல்லா திட்டு, ஜாலியா தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து உங்க ஃப்ரெண்டு என்ன ப்ரோ இப்படி வீடியோ போட்டிருக்காரு, உங்க ஃப்ரெண்டு என்ன ப்ரோ வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்டே இல்ல ப்ரோ. எனக்கு அவனை ஒரே நாள் தான் தெரியும். எனக்கு அவனை நேத்து நைட்டு மெசேஜ் பண்ணான். வந்த உடனே வந்து நான் மச்சி அப்படி யாரா இவன் இப்பதான் பாக்குறான் கொத்தா மச்சான்றான். சரி அதெல்லாம் விட்டுரு, சரி ஏதோ நல்ல இதுல போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம், வீடியோ பண்ணோம். அந்த வீடியோல ரொம்ப நாள் நாங்க பழக்க மாதிரி போட்டு வச்சிருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கேட்டான், மச்சி நம்ம இந்த மாதிரி கான்ட்ரவர்சி மாதிரி ஒண்ணு பண்ணலாமா, லைக் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் நம்ம அடிச்சுக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போறேன், நீ திருப்பி ரிவெஞ்ச் வீடியோ போடு. அதாவது எப்படி பாக்குற உங்களை ஏமாத்தலான்றான்டா அவன். எனக்கு இப்பயே டவுட்டா இருக்கே, அடுத்தவன் லைஃப் நாசமா போனாலும் நமக்கு காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவன் நீ. அவனும் அவன் ரீல்ஸ்ல பேசுற மாதிரி அவ்வளோ பெரிய நிலைமை மாதிரிலாம் அவன் தெரியவே இல்லை. 2 பேரும் பேசி வச்சு கூட இப்படி மாறி மாறி ரீல்ஸ் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜாக்கிரதை. நீங்களா கேட்டீங்களா ப்ரோ ரிவெஞ்ச் வீடியோ போடு ப்ரோ, ரிவெஞ்ச் வீடியோ போடு ப்ரோ, அதனா பண்ணு ப்ரோ. இந்த அவதார் குட்டிலாம் வந்து கமெண்ட்ஸ் போடுது ப்ரோ நிறைய, அந்த மாதிரிலாம் சொன்னானுங்க. அடுத்தது சொல்றான் பொண்ணுனா யார் சொல்றா பாரு, ட்ரெண்டுக்காக, வியூஸ்க்காக, ரீச்க்காக, லைக்காக ஒரு பொண்ணோட கெரியரே அழிச்சு உட்கார வச்சவனி. இதை பற்றி நான் லாஸ்ட் டைமே பேசணும்னு நினச்சேன், பட் ஆனால் பேசல. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு அவன் கொடுத்து வச்சிருப்பான். அதை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்ல பார்ப்போம். தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு. ஈவன் அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கட்டும், அது என்ன வேணா பண்ணிட்டோம், ஏன் அது ப்ராஸ்டியூட் கூட பண்ணட்டும், அது அவளோட விஷயம். நீ யார் அது கேட்கறது? நீ கேளு, நீ லவ் பண்ணா கேளு. அதை ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட கெரியரே அழிச்சு விட்டான் ப்ரோ இவன். அந்த பொண்ணு இந்த மாதிரி போய் காசு சம்பாதிக்குது, டோக்கன் போட்டு காசு எடுத்துடும். ஏன் அந்த காசுல வாங்கி உட்காந்து ஓட்டு சாப்பிடும்போது தெரியலையா அதெல்லாம்? இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் தான் ஜபார் கேமிங்ன்ற சாப்டரே இருக்குன்றது தெரிய வருது. கெட்ட வார்த்தையா பேசி ரீல்ஸ் போட்டு வச்சிருக்கான். இந்த வல்கர் பீப் கேமிங் எப்படி சோசியல் மீடியா வாரியர்ஸ் கண்ணில் படாமல் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. மதன் ஓபின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு சாப்டர் இருந்துச்சு. கெட்ட வார்த்தையா லைவ்ல பேசுவார், அதையும் ட்ரெண்ட் ஆக்கி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார். பட் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி போலீஸை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. இந்த ஜபார் கேமிங்கை எப்படி இவ்வளோ நாள் விட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ட்விட்டர் நண்பர்களே, யாராவது இந்த ஜபார் குமார் கேமிங்ன்ற அந்த சோசியல் மீடியா இன்ஸ்டா கொண்டு போய் பாருங்கள். நிறையா கெட்ட வார்த்தையாக ரீல்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று கான்ட்ரவர்சி உங்கள் கண்ணுக்கு சிக்கும். அதை நீங்கள் ட்விட்டரில் மட்டும் ஒரு வீடியோவை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி எல்லாமே அந்த ஆப் பார்த்துக்கும். சரி, நம்ம இப்போ சைக்கோ ரைடரோட வீடியோ பார்ப்போமா? இந்த மாரி வந்தாலே ஒரு இஷ்யூ பத்தி பேச போறோம் தான் அர்த்தம். ரொம்ப ஒருத்தன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஜபகுமார் பொம்மைகள்ல வீடியோ போடுறான். பசங்களை வந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான், பொண்ணுங்க வந்தா ஆன் பேசின்னு இருக்கான். விஷயத்துல அவன் போடுற கண்டென்ட் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்ஐ சார், வணக்கம் சார், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவர் சால்வ் பண்ணி தருவார். ப்ரோ உங்க ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட பர்மிஷனே இல்லாம வீடியோ போட்டாங்க. உங்க பர்மிஷன் இல்லாம அவன் போட்டிருக்க மாட்டான், நான் எதுக்கோ கேட்கறேன் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை நானே கேட்டிருக்கேன். வீட்டுல ரொம்ப பிரச்சனையாகுதான், கொஞ்சம் டெலிட் பண்ணிடுற அப்படின்னும் போது அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இது எனக்கு கண்டென்ட் வியூஸ் போகும், நான் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாடே. தப்புடா, மத்தவங்க கஷ்டப்படுத்தி நீ வீடியோ போடுறதுனால உனக்கு தான்டா அது கஷ்டம். மத்தவங்களை கஷ்டப்படுத்தி வீடியோ போட்டா உனக்கு தான் கஷ்டம். கஷ்டப்படுத்தி நீ வீடியோ போடுறதுனால உனக்கு தான்டா அது கஷ்டம். மத்தவங்களை கஷ்டப்படுத்தி வீடியோ போட்டா உனக்கு தான் கஷ்டம். டேய், அதை நீ சொல்ற பாத்தியா? ஒரு பொண்ணு நார்மலாக பிரேக்கப் ஆகி அதுலேருந்து சில மாதம் கழிச்சு இன்னொரு பையன் கூட கமிட் ஆனாலே அந்த பொண்ணை ஸ்லட்டு தே அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம்.
அப்படி இருக்கிறப்ப ஒரு பொண்ணு உன்னை நம்பி சொன்ன எல்லா உண்மையுமே ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் நீ அப்லோட் பண்ணியிருக்கனா எவ்வளோ பெரிய கேவலமானவனா இருப்ப நீ. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய டேமேஜ் நீ கிரியேட் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். பொதுவாக யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குட் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் யாராக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நம்மளோட பர்சனல் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட பர்சனல் எல்லாத்தையுமே உன்னை நம்பி ஷேர் பண்ணதை வீடியோ எடுத்து போட்டு அதை அவங்க பார்த்தாங்கன்னா எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நீ அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிற. ஒரு பர்சன் உன்னை நம்பி அவங்களோட பர்சனல் டீப் சீக்ரெட் எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க உன்னை எவ்வளோ நம்பியிருக்கணும். அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கனா உன்னோட கேரக்டர் எவ்வளோ கேவலமானதுன்றத அது காட்டுது. இதுக்கு நீ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுப்ப. அவங்க ஐஃபோன் திருடிட்டாங்க பிளா பிளான்வ. நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உனக்கே புரிய வரும். அப்போ நீ ஃபீல் பண்ணுவ. அப்போ நீ சாரியும் கேட்ப. அது வரை நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு புரிய போகிறதில்ல. விடு. அந்த தப்பை தான் நான் கேட்டேன். அப்போ இவர் கேட்டாராம், என் ஃப்ரெண்டா இருக்கணும் இது கூட கேட்க கூடாதா? என்னையே வந்து என்ன சொல்றான், உனக்கு எதுக்கிட்ட அதெல்லாம், எனக்கு கண்டென்ட்டுக்கு வியூஸ் போகுது, அவங்க அழுகைய முக்கியம்னு என்கிட்ட சொல்றான். அவங்கனால தான்டா நீ வந்த, அவங்களே அழுக விட்டனா எப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும் என்ன பிளாக் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே ஜபகுமார் கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெலிட் பண்றேங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. கெஞ்சினதுக்கு அப்புறமா அவன் சொல்ற வார்த்தை என்ன பாத்தீங்களா, கட் பண்ண முடியாதான். ஒரு வியூஸ்க்காக அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதரா. டே அதை நீ சொல்ற பாத்தியா? மத்தவங்களை கஷ்டப்பட்டுட்டா நீ வாழணும்னு நினைச்சுன்னா அப்ப எல்லாருமே நீ கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறியா? ஜபகுமார் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஆசை ஜபகுமார்னு சொல்ல வரும்போது ஸ்கிப் அடிச்சுட்டு போற. ப்ரோ ஒரு பொண்ணா மட்டும் ஆணு வாய் தந்துட்டு போறல. பெரிய புல்திமே ஒரு மூவி ரிவ்யூல சொல்லியிருப்பாரு, யாத்திரை பிடிக்காது, தளபதி ஃபேன் தலையை திட்டுவான், தலை ஃபேன் அந்த தளபதி திட்டுவான், அவங்கள மட்டும் பிடிக்காது, அவங்கள மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா. ஆனா உன் ரசிகர்ல நீயே திட்டுறிய. சிவா பார்க்க சூப்பரா இருக்க. இது யாருக்கிட்ட பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த கேள்வியும் கேக்குறேன். இவங்களுக்கு ஃபேன்ஸ் வேற. சைக்குனா எதுல வேணா சைக்கா இருக்கலாம். யாருனாலையும் எதுனாலும் பண்ண முடியும். உன்னால மட்டும் தான் ஒரு விஷயம் பண்ண முடியும்னு நினைக்காதா தம்பி. உனக்கும் மேல ஒரு அப்பா இருப்பான். இப்பயும் உமைகள்ல வந்து 4 பேரை கெட்ட வார்த்தை பேசினா நான் தான் அடுத்த ட்ரெண்டிங். ஓகேவா? அந்த மாரி மத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் மேல வரணும்னு நினைக்க மாட்டேன். ஓப்பன் டாக் சொல்றேன்டா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இன்னும் 15 நாள்ல ஒரு ஸ்டென்ட் பண்ணி நீ பேசிக்கா ஒரு வீலிங் அடிச்சு ஒரு வீடியோ போட்டுடுறான். இந்த வந்துட்டாங்க ஆம்பளையா பொம்பளையான்ட்டு. ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்னடா? இப்போ பொம்பளைங்க யாருமே ஸ்டண்ட் பண்றது இல்லையா? அவன் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? என் ஆம்பளைங்க மட்டும்தான் ஸ்டன் பண்ணுறாங்களா? பொம்பளைங்க ஸ்டன் பண்ணுறது இல்லையா? உனக்கு பார்த்தது இல்லையா? நீ அந்த ஃபீல்டில் தான் இருக்கன்ற. நீ யார் பண்ணுறதையும் பார்த்தது இல்லையா? பொம்பளைங்க பண்ணுறதெல்லாம் இன்னுமாடா ஒரு ஜென்டரை மென்ஷன் பண்ணி பேசுறது அசிங்கம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. திருத்த முடியாதுடா அவங்களெலாம். மாரி ஒரு அந்த பொண்ணோட வீடியோ எடுக்கல. அது வந்து நியாயமா இருந்தா மட்டும் எனக்காக பேசுங்க, இல்லனா அவனுக்காகவே பேசுங்க. நாளைக்கு உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். வீடியோ டெலிட் பண்ணி சொல்லி ஷேர் பண்ணீங்க எல்லாருமே. வீடியோல அந்த பொண்ணோட போஸ்ட்னு டெலிட் பண்ணுன்னு அவனை சொல்லிட்டு இவனே அந்த பொண்ணோட ஃபேஸ அவனோட வீடியோல காட்டுறான். பைத்தியமாடா நீங்க? யாரா நீங்க? உங்களை பாக்குற எல்லா பேருமே பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? சந்தானம் ஒரு சாங்ல சொல்ற மாதிரி, இவன் சைனா மேடுமா, இவன் பக்கா ஃப்ராடுமா. ஸோ இந்த 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது கீழே அவங்களோட ஃபேன்ஸ் வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் சோசியல் மீடியா பேஜில் போய் நான் தாண்டா பெரியாள், இவன் தாண்டா பெரியாள்னு சொல்லிட்டு சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க. அசிங்கசியமாக திட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளேயும் வந்து அவங்க அசிங்கசியமாக திட்டினாலும் திட்டலாம். திட்டுங்கடா, நல்லா திட்டுங்க. மீண்டும் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆயுஷ்மான் பவ.